ஸோ இன்றைக்கி நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் பல்சர் 150 இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த டிசைன் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ பஜாஜ் பல்சர் 2001 அறிமுகப்படுத்தினதுல இருந்து அதுக்கப்புறம் 2003 ஒரு மேஜர் அப்டேட் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த டைல் லைட்லாம் பார்த்தீங்கன்னா 2006 வந்து மாற்றினாங்க. 2006க்கு அப்புறம் இந்த வெஹிக்கிளில் பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றமே இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா 2003 இருந்து இந்த ஒரே ஹெட்லைட்ஸ் டிசைனை தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஃபைனலாக 2025ஓட எண்டு, இதை 26 மாடல்னு வந்து சொல்லலாம். 2026 மாடலில் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. வாங்க அதெல்லாம் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு வைபவ் பஜாஜ் தஞ்சாவூர். அவங்க தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் வந்து இங்கே வாக் அரவுண்டுக்காக வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் அண்ட் ஆஃபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லா வெஹிக்கிளுக்கும் 2000 ரூபா வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க. 10 லிட்டர் வரைக்கும் ஃபியூல் வந்து ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சிறப்பு சலுகைகளும் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு கிஃப்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவேன். இதை விட முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வெஹிக்கிள் வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கான வாரண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் பஜாஜ் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கணும்னு இருக்கீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய வைபவ் பஜாஜை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். பஜாஜ் பல்சர் இந்தியன் மார்க்கெட்டில் தெரியாதவங்களே இருக்க முடியாது அப்படி தான் வந்து சொல்லணும். ஏன்னா 2001 அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பயணமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பயணமாக இருந்துட்டு இருக்கு. இந்தியாவோட இண்டு எடுக்கு சந்து புந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் பல்சரை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும். பல்சர் 150 பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்போவுமே வந்து சொல்லுவேன், இந்த வண்டி வந்து கொஞ்சம் யங்ஸ்டருக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃபேமிலி யூஸுக்கு தகுந்த மாதிரி இந்த சீட்டிங்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. பின்னாடி வந்து கொஞ்சம் வயசானவங்க ஏறி உட்காரணுனாலும் ஈஸியாக ஏறி உட்கார முடியும். லேடிஸ் ஒன் சைடாக உட்காரனாலும் உட்கார முடியும். ஃபேமிலி யூசேஜுக்கு தகுந்த மாதிரியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை வந்து வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால தான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் பல்சர் அப்படிங்கிறது விற்பனையில் இருந்துக்கிட்டு இருக்கு. கடந்த 25 வருடங்களை பார்த்தீங்க அப்படின்னா கடக்க போகுது அப்படின்னு ஒன்று சொல்லலாம் பஜாஜ் பல்சரை பொறுத்த வரைக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வெஹிக்கிள் பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஆதரவு வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஹீரோ ஹோண்டாவோட ஸ்ப்ளெண்டரை வந்து குறிப்பிடலாம், ஹோண்டாவோட யூனிகானை வந்து குறிப்பிடலாம். அதேமாதிரி பஜாஜோட பல்சர், டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் அப்பாச்சியுமே நம்ம வந்து சொல்லலாம். ரொம்ப ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா அப்பாச்சி இந்தியன் மார்க்கெட்டில் பயணிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ வாங்க ரொம்ப பேசிகிட்டே இருக்கணும். ஸோ பஜாஜ் பல்சர் பார்த்தீங்க அப்படின்னா நானும் ஒரு பல்சர் யூஸர் தான். அதுமாதிரி வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பல்சரை தன்னோட வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஓட்டி பார்த்த அனுபவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ என்ன தான் பல்சரில் வந்து இப்போ என்எஸ், N160 நிறைய மாடல்கள்லாம் வந்தாலும் இந்த பழைய 150க்கு அப்படிங்கிற கண்டிப்பாக வந்து ஒரு தனித்துவங்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி இந்த 2025ஓட எண்டு, நான் 26னே வந்து குறிப்பிடுறேன். ஏன்னா பஜாஜ் வந்து இது 2026 மாடல் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. இந்த பல்சர் 2026 மாடல் 150ல் என்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு 1 by 1 வந்து சொல்லிடுறேன். பெரிய மாற்றங்கள்லாம் வந்து கிடையாது. நீங்கள் டிசைனாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கலர் ஆப்ஷன், இந்த கிராஃபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். பிளாக் தான் மேஜர் கலர். பிளாக் வித்து இந்த ரெட்டு, அதுக்கப்புறம் இங்க் ப்ளூவாக இருக்கட்டும், பிளாக் வித் கிரேவாக இருக்கட்டும், இந்த மாதிரி 3 விதமான கலர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுக்குறாங்க. இந்த பிளாக் வித் ரெட் வந்து கிராஃபிக்ஸாக வந்து டிசைனை சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் புதுசாக ஒன்றும் தெரியல. பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்க பல்சர் தானே அப்படின்னு வந்து சொல்லுது. பட் முக்கியமான ஒரு விஷயம் இந்த வெஹிக்கிளில் வந்து மாறி இருக்குது. ஸோ அது என்னன்னு கேட்குறீங்களா? ஸோ நீங்கள் இதில் வந்து பார்க்கலாம். LED ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன், இந்த ஹெட்லைட்டோட இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா 2003 கொண்டு வந்த ஒரு டிசைன் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஹெட்லைட்டோட டிசைனை மேஜராக சேஞ்ச் பண்ணியிருக்கிறது இந்த 2026 மாடலில் தான். நீங்கள் வந்து பார்க்கலாம், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு LED ஹெட்லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா DRLs வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து லோ பீமு, அதுக்கு கீழே வந்து ஹை பீம். நான் அப்படியே உங்களுக்கு ஆன் பண்ணுற பாருங்களேன். ஸோ லோ பீம், ஹை பீம். ஸோ இந்த ஹெட்லைட்டோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இருட்டிடும். நான் உங்களுக்கு நைட் டைமில் எப்படி இருக்குது, இதோட விசிபிலிட்டி எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் இப்போ வந்து அந்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. இதோட நைட் டைம் விசிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ எனக்கு வந்து இந்த டிசைன் வந்து பார்க்கும்போது சடனாக பார்க்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னு தோணுது, நல்லா இல்லை அப்படின்னு வந்து தோணுது. இந்த 2 இடங்களை பார்த்தீங்க அப்படின்னா மறைச்சிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது குறிப்பாக இந்த இடங்களை அப்படி மறைச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எனக்கு இந்த பஜாஜில் வந்து P150ன்னு ஒரு மாடல் இருந்துச்சு பாருங்களேன், அதோட ஹெட்லைட் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஹெட்லைட்டோட இந்த இடங்கள் பார்க்கும்போது ஸோ இந்த இடத்துல சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோம் ஃபினிஷ் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இடங்களில் ஒரு சின்ன டச்சர் வந்து இருக்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். இதுதான் ஹெட்லைட். ஸோ அடுத்ததாக இந்த வெஹிக்கிளில் மேஜராக மாறினது ஸோ இந்த இண்டிகேட்டர் தான். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக வந்து மாறி இருக்குது. LED இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர் வந்து LEDயில் இருக்கிற மாதிரி அது கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த 3 விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஒன்று கலர் ஆப்ஷன், எல்இடி ஹெட்லைட் செட்டப்பு, எல்இடி இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் இருக்கிற மாதிரி அது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பஜாஜ் பல்சரில் வந்து ஹெட்லைட்ஸ், டெய்லைட், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். டிசைனில் பெரிய மாற்றங்கள் கிடையாது, பாக்கி எல்லாமே நம்ம பழைய ஜென்ரேஷனில் அப்படியே பார்த்தது தான். ஓகே, பஜாஜ் பல்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய சீட்டாக இருக்கட்டும் அண்ட் சிங்கிள் டிஸ்க் பிரேக் உள்ள மாடலாக இருக்கட்டும், இது ஒரு மாடல். இது இல்லாமல் ட்வின் டிஸ்க் அப்படின்னு சொல்லி இன்னொரு மாடல் இருக்குது. அந்த ட்வின் டிஸ்க் மாடல் போகிறீங்க அப்படின்னும் போது ஃப்ரண்ட்லேயும் ரியர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் பிரேக்கோட வரும். அந்த சீட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட்டபிள் சீட்டாக வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ இது 2 மாடல் இருக்குது. இதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இங்கே நிற்கக்கூடிய இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 1,07,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் விலையில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பழைய மாடலை காட்டிலும் இப்போ விலை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு தான். இதே ட்வின் டிஸ்க் உள்ள மாடல் போகிறீங்க அப்படின்னும் போது 7,000 ரூபா பக்கம் இதுக்கும் அதுக்கும் விலை வந்து அதிகமாக இருக்கும். அது 1,14,000 ரூபா பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ஷோரூம் விலை அப்படிங்கிறது வரும். 2 வெஹிக்கிளோட ஆன்ரோட் காஸ்ட்டும் நீங்கள் இப்போ வந்து டிஸ்பிளே வந்து பார்ப்பீங்க. இந்த வெஹிக்கிளை பற்றின மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வைபவ் பஜாஜுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எனிவே இப்போ இந்த ட்வின் டிஸ்க்குக்கும் இந்த மாடலுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு, யாருக்கு யார் எது வந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கும். அதை நம்ம அப்படியே 1 by 1 இந்த ஹைலைட்ஸோட சேர்த்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெஹிக்கிளோட டிசைன் இதெல்லாம் வந்து சொல்லிட்டேன். ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் 15 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து 2 வெஹிக்கிளையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஃபியூல் டேங்க்குங்கிறது காமன் தான். மீட்டரை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் மீட்டர் தான் இதில் வந்து கொடுக்குறாங்க. கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன், அதாவது ப்ளூடூத் மூலியமாக கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா 10x10 நேவிகேஷன் மாதிரியான வசதிகள் வந்து இந்த மாடலில் கிடையாது. அட்லீஸ்ட் அந்த ட்வின் டிஸ்க் இருக்கக்கூடிய மாடல்லையாவது ஒரு 10x10 நேவிகேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து டைப் சியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மேஜராக இதில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்க் பிரேக் இந்த மாதிரியான விஷயங்களில் தான் வந்து மாற்றம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அது என்னன்றதை நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 31 mm இருக்கக்கூடிய டெலஸ்கோபிக் ஃபோர்க் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இதே ட்வின் டிஸ்க் உள்ள மாடல் போகிறீங்க அப்படின்னும் போது 37 mm இருக்கக்கூடிய டெலஸ்கோபிக் ஃபோர்க் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்வின் காயில் ஸ்பின் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நைட்ரா காயில் ஸ்பின் சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் ஃபீட்பேக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க. அந்த லெவலுக்கு சஸ்பென்ஷன் ஃபீட்பேக் இருக்கிற மாதிரி தான் பயன்படுத்தியிருப்பாங்க. சிட்டிக்குள்ளேயா இருக்கட்டும், ஹைவேவாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். 2 மாடலையும் பார்த்தீங்க அப்படின்னா 17 inches வீல்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பட் டயரோட ப்ரொஃபைல் வந்து மாறும் உங்களுக்கு. ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் 80 செக்ஷனும் ரியரில் 100 செக்ஷன் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய டயர் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இதுவே நீங்கள் ட்வின் டிஸ்குள்ள மாடல் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் 90 செக்ஷனும் ரியரில் வந்து 120 செக்ஷன் டயர் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ரியரில் கொஞ்சம் அகலமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அந்த கார்னரிங்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதை விட அந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 260 mm இருக்கக்கூடிய டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருப்பாங்க. ரியரில் 130 mm ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருப்பாங்க. இதே ட்வின் டிஸ்க் இருக்கக்கூடிய மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் 280 mm இருக்கக்கூடிய டிஸ்க் பிரேக்கும் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா 230 mm இருக்கக்கூடிய டிஸ்க் பிரேக் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. 2 வெஹிக்கிளுமே ABS தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பட் பிரேக்கிங் அந்த ட்வின் டிஸ்கில் தான் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் இதை காட்டிலும். ஸோ அதே மாதிரி மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா சீட்டிங் கம்ஃபோர்ட்டில் வந்து கொஞ்சம் மாறுதல்கள் வந்து இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் சீட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி யூசேஜுக்குலாம் தகுந்த மாதிரி இந்த சீட் வந்து இருக்கும். இதே ட்வின் டிஸ்க் பிரேக் உள்ள மாடல் போகிறீங்க அப்படின்னும் போது சீட் வந்து ஸ்பிளிட்டபிள் சீட்டாக வந்து வடிவமைச்சிருப்பாங்க. இதோட சீட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 785 mm அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அது ஒரு 5 mm பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் வந்து அதிகமாக இருக்கும். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, உங்களுக்கு கீழே வந்து டிஸ்பிளே வந்து கொடுக்குறேன். என்னோட ஹைட் வந்து 5.8. என்னால் தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா சீட்டில் உட்காந்தபடியே காலை வந்து கீழே வைக்க முடியுது. எந்திரிச்சு நின்னோம் அப்படின்னா இந்த லெவலில் வந்து இருக்கும். இதோட ரைடிங் போஸ்டரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸான ஒரு ரைடிங் போஸ்டருங்க. ரொம்ப ஹேண்டில் பார் மேலே தூக்கி ரொம்ப ஒரு கம்யூட்டடாக வந்து இருக்காது. அதே மாதிரி ரொம்ப குனிஞ்சு ஸ்போர்ட்டியராக ஓட்டுற மாதிரி இல்லாமல் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் போஸ்டரில் வந்து இதை வந்து அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உட்காந்தோடனே உட்காரதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹேண்டில் பாரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் பார்த்தீங்கன்னா பயன்படுத்திப்பாங்க. காலை வைக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள் நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. சேம் இதோட கம்ஃபர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. பட் நான் இப்பயே சொல்லிடுறேன், ஃபேமிலி யூசேஜ் பார்க்குறீங்கன்னா இந்த மாடலை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா சீட் வந்து ஃப்ளாட்டாக கொடுத்துருப்பாங்க. வீட்டில் லேடிஸ்லாம் ஏறி உட்காரணும், இல்லை அப்பா அம்மா ஒன் சைடாக உட்காரனாலும் இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை நீங்கள் யங்ஸ்டராக இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு தகுந்த மாதிரி சீட் வேணும்னா நீங்கள் அந்த ஸ்ப்ளிட்டபிள் சீட் இருக்கக்கூடிய மாடல் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் மேலே ரைஸ் பண்ணி வந்து இருக்கும். ஃபேமிலிக்கு இந்த மாடல் வந்து போங்க. யங்ஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாடல் போகிறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிளில் பயன்படுத்திருக்கக்கூடிய இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஒரு 149.5 cc இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தான் இது. 150 ccக்கு உட்பட்ட ஒரு வெஹிக்கிள் தான் இது.
ஸோ இது வந்து ஒரு 2 வால்வ் இன்ஜினு, அதே மாதிரி ட்வின் ஸ்பார்க் பிளக் இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த DTIS டெக்னாலஜி பயன்படுத்தின ஒரு வெஹிக்கிள் தான் இது. இந்த வெஹிக்கிளோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 14 PS பவரும் 13.5 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருப்பாங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸில் இயங்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் இது. இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நிறைய 160cc பைக்ஸ் நிறையாவே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். 160யோட கம்பேர் பண்ணும்போது இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இனிஷியலாக டார்க் ரொம்ப நல்லா இருக்குது, மிட் ரேஞ்ச் நல்லா இருக்குது. பட் இதே கொஞ்சம் ஒரு 7000 RPMக்கு மேலே வெஹிக்கிளை வந்து புஷ் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பவர் கம்மியாக இருக்கிறது நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. இன்ஜின் வந்து அந்த கதறக்கூடியது ஒரு 7000 RPMலே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து தெரியுது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு டே டு டே கம்யூட்டராக ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த மிட் ரேஞ்சும் சரி, அந்த லோவர் ரேஞ்சும் சரி இந்த வண்டியில் நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு 5000 RPMக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் தெரியுது. பட் சிட்டிக்குள்ளே பயன்படுத்தும் போது அது பெரிய லெவலில் ஒரு பாதிப்பாக வந்து இருக்காது. பட் இதே நீங்கள் வந்து ஒரு 80க்கு மேலே புஷ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது பர்ஃபார்மன்ஸும் கம்மியாக இருக்குது, வைப்ரேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக பார்க்கும்போது இது வந்து ஒரு டே டு டே கம்யூட்டருக்கு தகுந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற வகையில் தான் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இந்த வண்டியில் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, எனக்கு நிறைய விஷயங்கள் இந்த வண்டியில் மாறல தான், அப்படியே தான் இருக்குது. எனக்கு வந்து குறிப்பாக அந்த கியர் வந்து போடும்போது எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் பல்சர் வச்சுருந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கியர் வந்து ஒரு போடும்போது வந்து ஒன்றும் அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து இருக்காது. ஒருமாரி கடக்குன்னு அப்படி போய் கியர் வந்து உழுவும் இந்த வண்டியில். அதே மாதிரி தான் இப்போ வரைக்குமே வந்து இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நான் வந்து ஓட்டும் போது வந்து ஃபீல் பண்ணேன். பட் பஜாஜ்கிட்ட கேட்டுக்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இந்த கியர்ஸ்லாம் வந்து மாற்றினீங்க அப்படின்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த வெஹிக்கிளோட பாசிட்டிவ் சைடு என்ன, நெகட்டிவ் சைடு என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இந்த வெஹிக்கிளோட பாசிட்டிவான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போயாவது இந்த ஹெட்லைட் எல்இடிலாம் இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. பட் டிசைனாக உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட் பரவாயில்ல, ஆல் எல்இடி செட்டப்ஸ் வந்து போயிருக்காங்க. ஹெட்லைட், டெய்லைட், இண்டிகேட்டர் மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸில் இன்னும் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். கம்ஃபோர்ட் ரீதியாக ரொம்பவே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸுமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். கிளஸ்டர்லாம் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே வந்து டிஜிட்டல் கிளஸ்டர்லாம் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வெஹிக்கிளில் நான் மைனஸாக நோட்டீஸ் பண்ண விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதை வந்து குறிப்பிடுவேன், இந்த கியர் வந்து நான் குறிப்பிடுவேன். ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி வைப்ரேஷனும், ஸோ வைப்ரேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5000 RPM தாண்டும் போதே வைப்ரேஷன் வந்து தெரியுது. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மித்த வெஹிக்கிள்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதில் வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் டாப் அண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் கம்யூட்டராக பார்க்கும்போது இந்த டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு 160 வெஹிக்கிளோட கம்பேர் பண்ணுறீங்கன்னும் போது இதோட டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாக இருக்கிறது ஃபீல் ஆகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி இந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் இந்த மாதிரிலாம் வந்து யோசிக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வேறு ஆப்ஷன் பார்க்குறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக வந்து இருக்கும். ஏன்னா மித்த 160 நீங்கள் ஒரு N160 ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளோட அது கொஞ்சம் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்லாம் வந்து பெட்டராக இருக்கும். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் அதே மாதிரி மைலேஜ் ஒரு பாசிட்டிவான வந்து சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ஒரு 8-9 வருஷம் முன்னாடி பல்சர் வச்சுருந்தப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டர் வரைக்குமே ஒரு 150cc வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். ஒரு 150ccயில் ஒரு 45-50ங்கிறது ஒரு நல்ல மைலேஜ் ரிலேட்டடாக இந்த வெஹிக்கிள் வந்து பாராட்டி ஆகணும். மைலேஜ் வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த வெஹிக்கிள் யாருக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது கொஞ்சம் இந்த மிடில் ஏஜ் பர்சனாக இருக்கீங்க, கொஞ்சம் பார்க்க ஸ்போர்ட்டியான ஒரு டிசைனாகவும் இருக்கணும், வீட்டில் இருக்கவங்களாம் உட்காரதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும்லாம் யோசிக்கக்கூடிய ஆளாக இருந்தால் நீங்கள் இது வந்து வரலாம். இல்லை யங்ஸ்டராக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த பல்சரோட டிசைன் பிடிக்கும்னா நீங்கள் அந்த டூயல் ABS அதாவது டூயல் டிஸ்பிளேக்குள்ள மாடலுக்குள்ளே அது போகலாம். இல்லை எனக்கு வந்து நல்ல ஸ்போர்ட்டியரான ஒரு பைக்காக வந்து இருக்கணும், அதுக்கு இது சரிப்படுமான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக வேறு ஆப்ஷன் பார்க்க சொல்லுவேன். N160 இல்லை NS160 அந்த மாதிரி மாடல் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். எனிவே இதுதான் இந்த வெஹிக்கிளை பற்றின என்னோட கருத்துக்கள். இதில் வந்திருக்க அப்டேட்டெல்லாம் ஒர்த்தா இல்லையா, இந்த ஹெட்லைட்லாம் மாற்றிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.